நீ இப்ப ஒண்ணும் சின்ன குழந்தை கிடையாது. அதனால குழந்தை மாதிரி நடக்கிறத நீயும் நிறுத்திடு. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காது. சரி, நம்ம நிலைமை ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசமா இல்லையே. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாரு. ஆனா நித்யா, ஃபியூஸ் புடுங்கறவன் நேரா இங்க வந்துருவான். நாம அவன்கிட்ட பில்ல காட்டியாகணும். கரண்ட் ஃபியூஸ் புடுங்க வரவன் 10 மணிக்கு மேலதான் வருவான். அதுக்கு முன்னாடி வரவே மாட்டான். அதுக்கு முன்னாடி நான் போய் பில்ல கட்டிடுவேன்ல. ரசீதை வாங்கிட்டு நான் உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா நம்ம எல்லாரையும் விட்டு விலகி போயிட்டாங்க. நித்யா கிட்ட தான் நெருக்கமா இருக்காங்க. அமர், பில் மிஸ் ஆகுது. எங்க வச்ச? சீக்கிரம் கட்டுங்க மேடம் பில்ல. நாங்களும் கட்டணும்ல, லேட் ஆகுது. ஒரு நிமிஷம் மேடம், நீங்க சைடுல போய் தேடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பில் கட்ட விடுங்க. பில்லு கிடைக்கல. நீங்க அப்படியே பணத்தை வாங்கிக்கோங்களேன் ப்ளீஸ். பணத்தை வாங்கிட்டு ரெசிப்ட் கொடுங்க. இல்லனா எங்க வீட்ல கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. சரிங்க மேடம், உங்க கஸ்டமர் நம்பர் மட்டும் சொல்லுங்க. சொல்றேன். 543 6297. ஓகே. ப்ளீஸ் சிரமம் பார்க்காம உங்க ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன். இல்லனா கரண்ட் கட் பண்ணிடுவாரு. இத பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய சைட் போக வேண்டியது இருக்கு. என்ன வேலை செய்ய விடுங்க. ஐயோ சார், ப்ளீஸ். இங்க பாருங்க, என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹலோ, நான் தான் பேசுறேன். ஓகே ஓகே சார். சார், உங்க வீட்டு பில் கட்டியாச்சு. இந்தாங்க மேடம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சாரி அண்ணா. பரவாயில்ல. நம்ம எல்லாரும் நித்யாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவளால தான் நம்ம எல்லாரும் இப்படி ஃபேன் கீழே உட்காந்துக்கிட்டு வெளிச்சத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லனா இந்த வெயில் காலத்துல வேர்த்து கொட்டி ஒரு வழி ஆயிருப்போம். என்ன உனக்குள்ளே சிரிச்சுக்கிற? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லார் முகத்திலயும் சிரிப்பை பார்த்தேன் அமர். சந்தோஷமா இருந்தது. ஆனா இதுக்கு நடுவுல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன? அதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சாச்சு. இனிமே சேலரியும் அதிகமா கிடைக்கும். ஒண்ணு பண்ணலாமா? நாளைக்கு பூஜை அப்ப எல்லாரும் ஒன்னா இருப்பாங்கல்ல, அப்போ நம்ம இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம். என்ன சொல்றீங்க? எல்லாரும் கண்டிப்பா வந்துருவாங்க, நீ கவலைப்படாத. உள்ள வா. ரோகிணி, பூஜைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியாமா? இதோ ரெடி பண்ணிட்டேன் அத்தை. மாமா, இது பூஜைக்கு. பூஜை முடிஞ்சது யாருக்கு தெரியாம ஒண்ணு கொடுத்துரு. ஏன்பா மாடியில அந்த பால்கனி கதவு போட்டுனியா இல்லையா? எப்பவோ சாதிட்டேன்ப்பா. ஹே ரிஷி, வைஷாலி எங்கடா? அவளுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லைன் கிடைக்கல. ஆனா கண்ணு வேற இன்னும் ரெடியாகவே இல்லையே. நான் வந்துட்டேன். ஏன் எப்ப பார்த்தாலும் நான் ரெடி ஆக லேட் ஆகுதுன்னு சொல்றீங்க? பாத்தீங்களா, கரெக்ட் டைம்க்கு நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். போலாமா? என்ன போலாமான்னு கேக்குற? இன்னும் இந்த வைஷாலி வீட்டுக்கு வரலையே. நீ ஃபோன் பண்ணியா ரிஷி அவளுக்கு? அம்மா, நான் அவளுக்கு தான் ஃபோன்ல ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வேலை பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்னு பண்ணுங்கம்மா, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க. அவ வந்த உடனே நானும் அவளை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. ரிஷி சொல்றது கரெக்டுமா. வைஷாலியால நாமே லேட்டா போனோம். நாம கிளம்பலாம். நீங்க போயிட்டு வாங்க. இந்தா இத சாப்பிடு. இல்ல சார், நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். எனக்கு போதும். வேண்டாம் சார். இல்ல நீ ரொம்ப கம்மியா சாப்பிடுற. சாப்பிட்டு பாரு. வாங்கிக்கோ ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு பைட் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, இந்த போன் எல்லாம் நீ அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல சாப்பிடு. இந்தா எடுத்துக்கோ. ஹலோ, சொல்றேன்ல, சாப்பிடு. ஹலோ. ஓகே, थैंक यू. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இந்தா எடுத்துக்கோ. That's my girl.
இன்னங்க பூ. வேற ஏதாவது வேணுமா? இல்லம்மா அவ்வளவுதான், இது போதும். சரி. கவலைப்படாதப்பா, எல்லாரும் வந்துருவாங்க. சர்மா, சமந்தி, நாங்க வந்துட்டோம். மாமா, அத்தை, வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாமா. எப்படி இருக்கீங்க? வணக்கம் நல்லா இருக்கியா? வாங்க. சம்பந்தியம்மா, வணக்கம் வணக்கம். சர்மா, நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் ரிஷி அண்ணனும் வைஷாலி அண்ணியும் வரலையா? அது வைஷாலி ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆகும். ஆபீஸ்ல திடீர்னு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சாம். அப்போ சமீர் மாமா எங்க இருக்காரு? அதை ஏன் கேக்குற நித்யா? வீட்ல இருந்து இங்க வர்றதுக்கு எல்லாரும் ஒன்னாதான் கிளம்பணும். அப்போதான் சமீருக்கு கடையில இருந்து முக்கியமான வேலை இருக்கிறதா போன் வந்தது. அவன் கிளம்பி போயிட்டான். சர்மா, வீடு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா அழகா இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு சாஸ்திரி சார். எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து செஞ்சு கொடுத்தது உங்க பையன்தான் சார். இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்க கூட இந்த அளவுக்கு செய்யறதில்ல. ஆனா என் மாப்பிள்ளை செஞ்சிட்டாரு. என்ன சர்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது அவனுடைய கடமை. உங்க பொண்ணுக்கு தாலி கட்டி இருக்கான் அவன். அது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி, ஆதாரமான மூலமுத பொருளே போற்றி, இன்னல்கள் தீர்த்து இன்பம் தரும் இறைவா போற்றி, ஈடில்லாத என் ஈசன் மகனே போற்றி, உலகில் என்னை படைத்து காத்தருளும் காவலனை போற்றி, ஊக்கமதை அளிக்கும் என் ஜோதி ஸ்வரூபனே போற்றி, என் மனதில் என்றும் வாசம் செய்யும் ஈசனே போற்றி, ஏற்றம் அளித்து நின் பதம் அருளும் நாதனே போற்றி போற்றி, அகிலாண்ட கோடி ரோகிணி, அத்தை, வைஷாலி இன்னும் வீட்டுக்கு வரல போல இருக்கு. ரிஷிக்கு போன் பண்ணி என்னன்னு கேளு. இப்பவே ஃபோன் பண்றேன் அத்தை. என்ன இவ எதுக்காக என் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? அப்படி என்ன ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு? அண்ணி வேற திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ரிஷி, 2 பேரும் எங்க இருக்கீங்க? இங்க பூஜை ஆரம்பிச்சாச்சு. அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க ஏன் இன்னும் வரலன்னு கேட்க சொல்றாங்க. வைஷாலி இன்னும் வரல அண்ணி. அவ வந்த உடனே நாங்க அங்க கிளம்பி வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வர முயற்சி பண்ணுங்க. பிள்ளையார் பிள்ளையார் எங்கும் நிறைந்த பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார். என்னம்மா சொன்னா? வந்துகிட்டே இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வராங்கல்ல? அம்மாடி, அந்த விளக்கை ஏத்துமா. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் எங்கள் செல்ல பிள்ளையார், பார்வதியின் புத்திரனே உமை காண தேடி ஓடி வந்தோம், தடைகளை உடைத்து எமை காத்தருள்வாய், பார்வதியின் புத்திரனே உமை காண தேடி ஓடி வந்தோம், தடைகளை உடைத்து எமை காத்தருள்வாய். கணபதியே, இப்ப ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம எல்லாருமா சேர்ந்து வழிபடலாம்.
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் ஃபோன் பண்ணும்போது நீ 2 மணி நேரம் லேட்டா வந்திருக்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை போற்றி, ஆதாரமான மூலமுத பொருளே போற்றி, இன்னல்கள் தீர்த்து இன்பம் தரும் இறைவா போற்றி. ஹே வைஷு, என்ன பண்ற நீ? ஏற்கனவே ரொம்ப லேட்டா வந்திருக்கோம், சீக்கிரமா உள்ள வா. அத வந்துட்டோம்ல ரிஷி, வாங்க. படைத்து காத்தருளும் காவல. வணக்கம் ஆண்டி. வாமா. வணக்கங்க. வணக்கம் அங்கிள். இப்பதான் வர முடிஞ்சது அவனுக்கு. இங்க பூஜையே முடிஞ்சு போச்சு தெரியுமா? அத்தை, ஒரு நிமிஷம் நான் வைஷாலி கிட்ட தனியா பேசலாமா? வைஷாலி, நீ செய்யறது நல்லா இருக்கா? நம்ம வீட்டு பூஜைக்கு யாராவது இவ்ளோ லேட்டா வருவாங்களா? இது எப்ப நம்ம வீட்டு பூஜையா மாறிச்சு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு? அதுவும் இல்லாம பிரசாதம் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள நாங்க வந்துட்டோம்ல. நாங்க வரலங்கிறதுக்காக பூஜை நிக்கலல்ல. வைஷு ப்ளீஸ். வாடகை வீட்ல இவ்ளோ ஆடம்பரமா கொண்டாடி என்னத்த சாதிக்க பாக்குறாங்க? வைஷாலி கொஞ்சம் அமைதியா இரு. ஆண்டி, ஏதாவது வேணுமா ஆண்டி? அது உங்களுக்கு தான் நான் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஏன் எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. சரி, நீங்க போங்க, நாங்க வரோம். வைஷாலி, இப்பவாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு கொஞ்சம் கூலா. என்னது இது? இவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வக்கல, ஆனா கூல் ட்ரிங்க் அது இதுன்னு ஆடம்பரத்துக்கு மட்டும் பணம் இருக்கா? இப்படி எல்லாம் பண்ணி வேணா அத்தை இம்ப்ரெஸ் பண்ணலாம், என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வேணா பாருங்கக்கா, அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டே இந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் திவால் ஆக்கிடுவாங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். வைஷாலி, நமக்கு எவ்வளவு தகுதி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணுங்க. இங்க பாருங்க ரிஷி, அத்தைக்கு இப்போ புரிய போறது இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா சொத்தையும் இவங்க அழிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்க போறாங்க. நான் சொல்றதை நீங்க யாரும் கேட்க மாட்டீங்கல்ல? இன்னைக்கு எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அம்மா, நான் நித்யா, நீ எதுவும் சொல்லக்கூடாது. வைஷாலி அண்ணியால எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுது? அத்தை வைஷாலி அண்ணி பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. சார், மிஸ்டர் சர்மா. இந்த வீடு தான். என்ன விஷயம் சொல்லுங்க. சார், காலையில அவங்க மருந்து வாங்குறதுக்கு எங்க கடைக்கு வந்திருந்தாங்க. அப்ப மெடிசன் ஸ்டாக் இல்ல, அதான் இப்ப கொடுக்க வந்திருக்கேன். கொடுங்க. பில் இருக்கா? இருக்கு சார். இந்தாங்க பில். எத்தனை நாளைக்கான மருந்து இது? 1 மாசம் மருந்து சார். 1 மாசத்துக்கு மருந்து இவ்வளவு ஆகுமா? மருந்தோட விலை அப்படி சார். இது ரொம்ப காஸ்ட்லியான மருந்து. நாங்க என்ன பண்ண முடியும்? God, இவ்வளோ காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்டா? மாமாவால் இது எத்தனை நாளைக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்? சொல்லுப்பா, ஏதாவது வேணுமாப்பா? அத்தை ப்ளீஸ், வைஷாலி அண்ணி சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்க தன்னோட குழந்தை இழந்ததுலேருந்தே யாரோ மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இடம் பொருள் பார்க்காம பேசிடுறாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, இல்லப்பா. அப்படி என்ன அவங்க தப்பா சொல்லிட்டாங்க? அவங்க சொன்னது உண்மை தானே மாப்பிள்ள. எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்ல, அததானே அவங்க சொன்னாங்க. நான் இதை பத்தி பேசலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வைஷாலி அண்ணி மனசுக்குள்ள இவங்க முக்கியம் அவங்க முக்கியம்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. எதுக்குப்பா அதையெல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அம்மா,
என்ன இது? இந்த மருந்து யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் தான் வாங்கினேன். இதுக்கு பணம் அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அத்தை. எதுக்குப்பா? நீங்க எதுக்காக கொடுத்தீங்க? அத்தை, என்ன பையன் பையன்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் கொடுத்தேன்னு கேக்குறீங்க? மருந்து விலை அதிகமா இருக்கே. இந்த மாசம் வரைக்கும் சமாளிச்சிடலாம், ஆனா அடுத்த மாசம். அத்தை, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த மாசம் அதுக்கு சீக்கிரம் தீர்வு காணலாம். இந்த காலத்துல பெத்த புள்ள கூட இந்த அளவுக்கு செய்யறது, ஆனா என் மாப்பிள்ள செஞ்சுட்டாரு. என்ன சர்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது அவனுடைய கடமை. உங்க பொண்ணுக்கு தாலி கட்டி இருக்கான் அவன், அது ஒண்ணும் விளையாட்டு இல்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்க மட்டும் தனியா கஷ்டப்படுறீங்க போல இருக்கு. நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு எல்லார்கிட்டயும் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அம்மா, நான் நித்யா, நீ எதுவும் சொல்லக்கூடாது. நீ யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னா, இந்த நல்ல விஷயத்த நான் தான் சொல்லுவேன். நல்ல செய்தியா? நல்ல செய்தியா? அமர், சீக்கிரமா சொல்லு, என்ன நல்ல செய்தி அது? அட வாயில நான் கொழுக்கட்டையை வச்சிருக்க, சீக்கிரம் சொல்லு. மனசு படபடங்குது. நித்யாவும் நானும் அது வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது நாங்க ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் ஆகப்போம். அப்படி சொல்றாங்க ராசா. என்னடா நீ? சீக்கிரம் நீ அப்பா ஆயிடுவ, நீ அம்மா ஆயிடுவ, நீ பாட்டி ஆயிடுவ, நீங்க அம்மா பாட்டி ஆயிடுவீங்க. என்ன அமர், நீங்க இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. அட, நாம இப்ப முடிவு பண்ணோம். இப்போ எதுக்காக போய் சொன்னீங்க? அந்த நேரத்துல எனக்கு என்ன வாயில வந்துச்சோ அதை நான் சொல்லிட்டேன். உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டாம், அதனாலதான். அதுக்காக இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிடுவீங்களா? ஏதோ சொல்லிட்டேன், விட்டுறேன். அமர், என்ன நீங்க? நித்யா, என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆமா நித்யா, சீக்கிரமா நல்ல செய்தியே எங்களுக்கு கொடு. அது சரி சம்பந்தி, உங்க வீட்ல பொண்ணு மாசமானா ஏதாவது விசேஷ பூஜை பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இப்ப அவ உங்க வீட்டு மருமக. எந்த பூஜையா இருந்தாலும் அது உங்க வீட்ல தான் நடக்கணும். அது இல்ல, ஒரு சிலர் வழக்கப்படி அம்மா வீட்ல தான் பூஜை நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் முன்னாடியே உங்ககிட்ட கேள்வி. இல்ல இல்ல, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ நீங்க அதையே செய்யுங்க. அவ உங்க பொண்ணு இல்ல. என்னாச்சு வைஷு? வைஷு, என்னால இங்க இருக்க முடியாது, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் பார்த்து என்னால தாங்க முடியல, என்ன கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் மெதுவா பேசு. என்ன ஆச்சு உனக்கு? திடீர்னு வீட்டுக்கு போலாம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இங்க இருக்கும்போது நாம மட்டும் எப்படி போக முடியும்? மத்தவங்க என்ன நினைப்பாங்க? என்னாச்சு வைஷு? வைஷு, என்னால இங்க இருக்க முடியாது, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இதெல்லாம் பார்த்து என்னால தாங்க முடியல, என்ன கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் மெதுவா பேசு. என்ன ஆச்சு உனக்கு? திடீர்னு வீட்டுக்கு போலாம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இங்க இருக்கும்போது நாம மட்டும் எப்படி போக முடியும்? மத்தவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன வேணா நினைக்கட்டும், எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. வைஷாலி, ஒரு குடும்பத்துல வாழணும்னா அந்த குடும்பத்துல எல்லார பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும். உன்னை யாரு வீட்டை விட்டு வெளியில போய் இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்படி நாள் பூரா வேலை செஞ்சுட்டு நீ டயர்டா வருவேன். யாருக்கும் எந்த உதவியும் செய்யவும் மாட்டேன். யார் முன்னாடியும் உன்னால நல்லத்தனமா நடந்துக்கவும் முடியாது. அம்மா, வைஷுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்றா. யாருக்குமே என் மேல எந்த அக்கறையும் இல்ல. பிரமாதம். இப்ப சொன்ன பாரு, இது 100ல ஒரு வார்த்தை. பாத்தியா பரிஷி, உன் பொண்டாட்டி எங்களை பத்திலாம் எப்படிலாம் நினைச்சிருக்கான்னு பாத்துக்கோ. ஆனாமா, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வரோம்.
ஆனா இல்ல நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. ஏன் வைஷு இப்படி பண்ற? போலாமா? ஹே நான் போறேன். வைஷு நீங்க ஆரம்பத்திலே திருஷ்டி சுத்திப்பட்டது சரியா போயிடுச்சு. யாராவது சாப்பாடு போடுறீங்களா? எனக்கு பசி வயித்த கிள்ளுது. ஏன் அம்மா அவசரப்பட்டு இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்க? உண்மை என்னன்னு தெரிய வரும்போது நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்குல்ல. கொஞ்ச நாளா வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துருக்கேன் பாரதி. குழந்தை எப்போ வேணுங்கிறத பிளான் பண்ணுறது நாம 2 பேரும் தானே. குழந்தை பெற்றுக்க போகிறோம் தான் சொன்னமே தவிர 1 மாதம் கழிச்சா இல்லை 1 வருஷம் கழிச்சாங்கிறத நம்ம சொல்லவே இல்லைல்ல. அவ்வளோதான். நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இது தேவையில்லாத டென்ஷனா இல்ல பெரிய பிரச்சனையாகுமான காலம்தான் பதில் சொல்லணும் அமர்.